வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பட வாய்ப்பு இல்லை, தற்கொலை வரை சென்ற மனோபாலா தடுத்து நிறுத்திய கண்ணதாசன் பாடல். நீங்களும் கேளுங்க, இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். பட வாய்ப்புகள் இன்றி மனம் உடைந்து தற்கொலை முடிவெடுத்த மனோபாலாவை கண்ணதாசன் மயக்கம் கலக்காம பாடல் வழிகள் மீதான நம்பிக்கை அளித்து மீட்டெடுத்திருக்கிறாரு. மனோபாலாவின் திரைப்பயணம் ஒரு திறந்த புத்தகம் என்றாலும் அதன் தொடக்க கால பக்கங்களில் நம்ம அறிய பல வழிகள் போராட்டங்களும் நிறைந்திருக்கிறது. ஒரு நடிகராக இயக்குனராக முத்திரை பதித்த மனோபாலா தனது ஆரம்ப காலத்தில் சந்தித்த சவால்கள் மற்றும் ஒரு இக்கட்டான சூழல்ல அவரை தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்டெடுத்தது. கண்ணதாசனுடைய பாடல் பற்றி அவர் டூரிங் பிரபல யூடியூப் சேனல் பக்கத்தில் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கனவோடு சென்னைக்கு வந்த மனோபாலா ஆரம்ப நாட்களில் அத்தனை எளிதாக அமையல. பட வாய்ப்புகளை தேடி அலைந்த தருணங்களில் ஏமாற்றங்களை மிஞ்சியது. ஒரு கட்டத்தில் தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆளான அவர் இனி வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது என்ற விரக்தியில விளிம்பிற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற விபரீத முடிவெடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில இக்கட்டான மனநிலை அவர் இருந்தபோது யதார்த்தமாக ஒரு வானொலியில் ஒலித்த கவியரச கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் அவர் காதுகளில் விழுந்தது. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கை நடுக்கமா என்ற புகழ்பெற்ற பாடல். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் அந்த சூழல் அவருக்கு நேரடியாக சொல்வது போலவே இருந்ததா. குறிப்பாக உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்க்கிறது நிம்மதி நாடு என்ற வரிகள் அவர் சிந்தனையை தூண்டியது. தன்னை விட பல மடங்கு கஷ்டப்படுவர்கள் உலகில் இருக்கும்போது தான் ஏன் இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். அந்த ஒரு பாடல் அவர் தற்கொலை எண்ணத்தை அடியோடு மாற்றி வாழ்வின் மீதான நம்பிக்கை தந்தது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போன்ற வரிகள் அவருக்கு பெரிய மனவழியை கொடுத்ததாம். கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் வெறும் வரிகள் மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்வை மீட்டெடுத்த மருந்துகள் என்பதற்கு மனோபாலாவின் இந்த வாழ்க்கை சம்பவமே ஒரு சான்று. அதன் பிறகு பாரதி ராஜாவிடம் உதவியாளராக சேர்ந்து பின்னால் ஒரு வெற்றிகரமாக இயக்குனராக நகைச்சுவை நடிகராக உருவெடுத்த மனோபாலா தனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பாடலின் தாக்கத்தை மறக்கவே இல்லையா. தோல்வியை கண்டு துவண்டு போகும் எவருக்குமே கண்ணதாசனுடைய பாடல்கள் இன்றும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது என்பதற்கு மனோபாலாவின் இந்த நிகழ்ச்சியான அனுபவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.